மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கிற பொழுது 12 சீஷர்களையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். 12 சீஷருடைய பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அருஷியாய் 12 சீஷர்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து அதில் இந்த பிலிப்பும் இருக்கிறார். இங்கே பர்த்தொலோமி என்கிறதான நாத்தான்வேலும் அந்த 12 சீஷருடைய பட்டியலில் இருக்கிறார். இந்த 12 சீஷர்களையும் தெரிந்தெடுத்து 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு டிராவல் பண்ணுறாங்க. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு டிராவல் பண்ணுறாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் சில அடையாளங்களை செய்து 12 பேரையும் 12 விதத்தில் கர்த்தர் தெரிந்தெடுத்து இப்போ 12 பேரும் ஆண்டவரை பின்பற்றுறாங்க, இயேசுவை பின்பற்றுறாங்க. எங்கே போனாலும் அவர் பின்னாடி கடந்து போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ ட்ராவல் பண்ணுகிற காரியம் இப்போ பாருங்கள் 3.5 வருஷம் அவங்க கூட இருக்கிறாங்க. 3.5 வருஷம் இருக்கிற பொழுது யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அங்கே பாருங்க அவன் வாழ்க்கையில் ஒரு சின்ன தடுமாற்றம் வருகிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும், நல்ல கவனிக்கணும், சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான். நல்ல கவனிக்கணும், இங்கே கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊராகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்கிறார். மீண்டும் அந்த வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம். ஆண்டவரை பின்பற்றி வருகிறோம். ஆண்டவரை பின்பற்றி வந்து இயேசு ராஜாவாக இருக்கிறார், இயேசு ரட்சகராக இருக்கிறார். அற்புதம் நடக்கிறது, அடையாளம் நடக்கிறது. போகிற இடத்தெல்லாம் பசி எடுத்தா சாப்பாடு கிடைக்குது, ராஜ மரியாதை அவர் கூட இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருப்பதனால் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். இப்ப இயேசு அடிக்கப்படுகிறார், இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு இந்த காரியத்துக்குள்ள அந்த காரியம் கடந்து வந்து அவளை எதிர்பார்க்காத காரியங்கள் அவருடைய மனதில் ஆண்டவர் பலமுறை சொல்லியோ இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இயேசுவை ராஜாவா, இயேசுவை இரட்சகராய், இயேசுவை அற்புதத்தின் தலைவனாய் மாத்திரம் பார்த்து பின்பற்றின ஒரு கூட்டம் இங்க இயேசு அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது ராஜா நம்மிடத்தில் இல்லை, நம்மை வழி நடத்தினவர் நம்மோடு கூட இல்லை எங்க எண்ணம் வந்த பொழுது மறுபடியும் மீன்பிடிக்க போகிறோம். சில நேரம் சில தடைகள், சில தடுமாற்றம் வருவது இயல்பான காரியம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் எதிலையும் தடுமாற மாட்டேன், நான் 100க்கு 100 கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு ஒருவராலும் சொல்லிவிட முடியாது. ஆமென். ஒருவராலும் சொல்லிவிட முடியாது. தடுமாற்றம், அங்கே தடுமாற்றம் வருகிறது. அவருடைய சூழ்நிலையில் தடுமாற்றம் வந்து மறுபடியும் மீன்பிடிக்க போகிற அப்படின்னு ஒன்று ஏசு அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பார். பலபடி மீன்பிடிக்க போறியா, நீ போ, இவ்வளோ அற்புதம் செய்தோம், இவ்வளோ அடையாளம் செய்தோம், இவ்வளோ நன்மை செய்தோம், நீ என்னை பின்பற்றுவதில், நீ நிலைத்திருப்பதில் உன்னால் முடியலை, நீ அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணலை. நீ அன்ஃபிட்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலை. அந்த தடுமாற்றத்தில் ஆண்டவர் தேடி வந்து தன் தரிசனத்தை அவர் காண்பித்து, நான் இவங்க மேலே வைத்திருக்கிற திட்டம் பெருசு, இவங்க மேலே வைத்திருக்கிற காரியம் பெருசு, இவங்களை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வதற்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய் என்று நான் நாத்தான்வேலுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். சீமோன் பேதுருக்கு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலோட மேற்கொள்ளாது என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே அவருடைய தடுமாற்றத்தில் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் மீண்டும் கடந்து வந்து தன் தரிசனத்தை அவருக்கு காண்பித்து அந்த இடத்துல மீண்டும் ஒரு அற்புதத்தை செய்து மீண்டும் தூக்கி எடுத்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக என் திட்டத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. நிலைத்திருக்கிற காரியம் என்பது என் சுய பலத்தால் அல்ல, நிலைத்திருக்கிற காரியம் என்பது என் மாம்சத்தின் நம்பிக்கையில் அல்ல, மாம்சத்தின் நம்பிக்கையில் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால நிலைத்திருக்கிறோம். அன்று மீண்டும் ஒரு வாய்ப்பு. எலியா தீர்க்கதரிசிதான், பாகாலுக்கு முன்னதாய் வல்லமையாய் சவால் விட்ட தீர்க்கதரிசிதா, 450 பாகால் தீர்க்கதரிசி முதாய் தனி ஒரு மனிதனாய் சவால் விட்ட தீர்க்கதரிசிதா. ஆனாலும் சோர்வு, ஆனாலும் தடுமாற்றம், ஆனாலும் காரியம், சூறைச்செடியின் அனுபவம் வந்தது உண்மைதான், சூறைச்செடி அனுபவம் வந்தது உண்மைதான். அப்படியே விட்டு விடல. எலியாவே நீ போக வேண்டிய தூரம்
வெகு தூரம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் அன்பு சகோதரனே, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய திட்டம் பெருசு. உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய நான் பிளான் பண்ணி இருக்கிறேன். நீ சூறைச்செடியின் அனுபவத்தில் அல்ல, பாதியில் உன் வாழ்க்கையை முடித்து விடுவதற்கு அல்ல, நீ உன்னை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். தட்டி எழுப்பி மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தா. ஆமென், அல்லேலூயா. நிலைத்திருக்கிற காரியம் இங்க பாருங்க, சீசர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பையும் ஒரு தருணத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து வருகிற பொழுது அவங்க எல்லாரும் 11 சீசருடைய பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:13. அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலேமியும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். 11 பேரும் நிலைத்திருந்தாங்க. 11 பேரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. இடையில தடுமாறினது உண்மைதான், இடையில அந்த காரியங்களில் சோர்ந்து போனது உண்மைதான். ஆனா இங்க மீண்டும் ஆண்டவரே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு அவனை தட்டி எழுப்பி அவனை மார்போடு அணைத்து இழுத்து கொண்டு வந்த பொழுது 11 பேரும், யூதாஸ் காரியத்தை தவிர, காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து மாத்திரம் நாண்டு கொண்டு செத்தார். அவரை தவிர 11 பேரோ தேவ சமூகத்தில் நிலைத்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் தரித்திருந்தபடினால நடந்த சம்பவம் என்ன? அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்டார். அவங்க மேல ஒரு பெரிய ஒரு காரியம் கடந்து வந்தது. 3.5 ஆண்டுகள் இயேசுவை பின்பற்றினது உண்மை. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு நடந்தது உண்மை. அந்த 3.5 ஆண்டுகளிலும் அவங்க பார்த்தது இயேசுவின் அற்புதத்தை பார்த்தார்கள். அவருடைய கண்கள் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தது. அவருடைய கண்கள் இயேசு செய்த நன்மையை பார்த்தது. அவருடைய ஊழியத்தை பார்த்தது. அற்புதத்தை பார்த்த கண்கள் இயேசுவை பின்பற்றி வந்ததுனால, இயேசுவுக்குள்ள நிலைத்திருந்ததுனால அற்புதத்தை பார்த்த கண்கள் அற்புதம் செய்கிறவர்களாய் மாற்றினார்கள். ஹல்லேலூயா. நீ அற்புதத்தை பார்க்கிறவளாய் அல்ல, அற்புதத்தை காண்கிற கண்களாய் அல்ல, உன்னை அநேகருக்கு முன்பதாய் அற்புதங்களாய் அடையாளங்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். உன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம் மாத்திரமல்ல, நீ அநேகருக்கு முன்பதாய் கர்த்தர் உன்னை அற்புதமாய் அடையாளமாய் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு அற்புதத்தை செய்கிறவர்களாய், அநேகரை தூக்கி எடுக்கிறவர்களாய் நீ ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடக்கும். நீ நடக்கிற பாதையில் அற்புதம் நடக்கும். நீ கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. பவுலுடைய கச்சை, பவுலுடைய உருமால், பவுல் நடந்து போன இடம், அவள் நிழல் பட்ட இடத்துல அற்புதம் நடந்தது. இதிலும் பெரிதான காரியம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் செய்யப்படாத அற்புதங்களை பவுலின் காலத்தில் கர்த்தர் பவுலை கொண்டு கர்த்தர் செய்தார். ஆமென், அல்லேலூயா. இதிலும் பெரிதான காரியம், என்னை விசுவாசிக்கிறவன் இதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் இப்ப வைத்திருக்கிற காரியத்துல நிறுத்தி அடைந்து விடாதீங்க. இப்ப வைத்திருக்கிற நன்மையில, இப்ப வைத்திருக்கிற கிருபையில, இப்ப வைத்திருக்கிற தாளந்துல இது எனக்கு போதும் என்று விடாதீங்க. தேவ கரத்துக்குள்ளாக நீங்க நிலைத்திருக்க எப்பக்க நெருக்கப்பட்டாலோ, எந்த சூழ்நிலை வந்தாலோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நீ தேவனோடு கூட நடக்க கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலையும் அநேகருக்கு முன்பதாய் உங்களை ஆச்சரியக்குறியாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்குள்ள நீங்க நிலைத்திருக்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வார்.